ஆமாம்மா, ராமுனுடைய முதலாளி அவ்வளவு நல்லவர். ராமு அங்க வேலை செய்யற மாதிரியே தெரியல. சொந்த பிள்ளைய எப்படி வச்சிருப்பாரோ அப்படி வச்சிருக்காரு. ராமு பத்தி அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவங்க அம்மாவை கவலைப்படாம இருக்க சொல்லுங்க, ராமுவை சமாதானப்படுத்தி கூடிய சீக்கிரம் நான் வீட்டுக்கு அமைச்சிடுறேன். உங்க வீட்டுக்கு வரல இல்லையோ, ஏதோ ஒரு நல்ல இடத்துல இருக்கா, அது வரைக்கும் சந்தோஷம். இந்த ஊர் முதலாளியாவது அம்மா யாரு அப்பா யாருன்னு வேண்டாத கேள்வி எல்லாம் கேட்காம உனக்கு வேலை கொடுத்தாரு. ஒரு பொண்டாட்டி பிள்ளை குட்டியோட நல்லா இருக்கணும். நம்ம முதலாளிக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க யாருமே இல்லையா? தம்பி, சில பேர் இருக்குங்கிறாங்க, சில பேர் இல்லங்கிறாங்க. அப்பா அம்மா அதுவும் இருக்குங்கிறாங்க, சில பேர் இல்லங்கிறாங்க. என்ன சார் இது? அப்பா அம்மா இல்லாம அவர் என்ன ஆகாயத்துல தான் குடிச்சாரு? ஓஹோ, அப்பா அம்மாவை பத்தி கேக்குறியா? இந்த பார் தம்பி, அம்மாவை பத்தி தெரியாது. அவங்க அப்பா 2-3 தடவை இங்க வந்தாரு. நம்ம சாரு அவர்கிட்ட முகம் கொடுத்தே பேசல. அவங்க அப்பா முகத்தை பார்க்க பரிதாபமா இருந்து. இவ்வளவு நல்லவரா இருக்காரு, அப்பா கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஏன் சார், உங்களை மாதிரி பெரியவங்களா சேர்ந்து அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்திட்டு இருக்க கூடாதா? ஐயா, இத பத்தி பேசினா சீட்டை கழிச்சு என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாரு. இந்த பார் தம்பி, அவர் உன் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறாரு. நீ நெருங்கி பழகுற. காது கிடைக்கும் போது ஓதி வைங்க. அப்பாவையும் பிள்ளையும் ஒண்ணு சேர்த்த புண்ணியம் உனக்காவது கிடைக்கும். இவ்வளவு தூரம் சொல்லிட்ட அப்புறம் நான் பேசாம இருப்பேனா சார்? எப்படியாவது அவங்க அப்பா கிட்ட சேர்த்து வச்சுட்டதா சொல்லிட்டேன். எப்படி சேர்த்து வைக்கிறது? ஒரு கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டரா லட்சணமா வாய மூடிட்டு இருக்காம அம்மாவையும் பிள்ளையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன்னு அந்த ஆளுக்கு வாக்கு கொடுத்துட்டேனே. எப்படி இவங்கிட்ட பேச்ச ஆரம்பிக்கிறது? என்ன ராமு, உன் முகத்துல அத்திரி வழியுது. தயவு செஞ்சு உங்க முகத்தையும் கண்ணாடியில பாத்துக்கிட்டா நல்லது. என்ன அங்கே அசடு வழியுது? இல்ல அது வந்து நீ யோசிக்கிறத பார்த்தா என்கிட்ட ஏதோ கேட்க நினைக்கிற மாதிரி இருக்கு. ஆமா சார், உங்களை பார்த்தா கூட நீங்களும் ஏதோ என்ன கேட்க நினைக்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் முதல்ல நீ என்ன நினைக்கிறியோ அதை கேளு. வந்து சார், பாரு, முதலாளி நினைச்சு பயப்படாத, தைரியமா கேளு. கம்மான். என் குடும்பத்தை பத்தி நீங்க பேசுறதா இருந்தா இப்ப இந்த விட்டு விட்டு நான் வெளியே போயிடுறேன். மறுபடியும் பழைய பல்லவி ஆரம்பிச்சுட்ட பாத்தியா? ராமு, பிரச்சனைகள் வர்ற போது நழுவக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. யூ மஸ்ட் ஃபேஸ் இட். ஜெய்தவ எங்கேயோ இருக்க, அம்பன் வந்து என்னப்பா பிரயோஜனம்? உங்க அப்பா செஞ்ச தப்புக்கு பாவம் உங்க அம்மா என்ன செய்வாங்க? சார், எங்க அப்பா நல்லவரோ கெட்டவரோ அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா அவர் யாரு, எங்க இருக்காருங்கிறத பிரச்சனை. அதுக்கு பதில் சொல்லாம தன் கணவருடைய கௌரவம் தான் பெருசுன்னு பிடிவாரமா எங்க அம்மா வாழ்ந்துட்டு இருக்காங்களே, அதுதான் சார் அவங்க செய்யற பெரிய பாவம். பாவம்? நீ எதை பாவம் நினைக்கிறியோ அதைத்தாப்பா இந்த நாட்டு பெண்கள் பெரிய புண்ணியமா நினைக்கிறாங்க. ராமு, இதெல்லாம் உனக்கு புரியாது. நீ போய் படுத்து. சார், நான் சொல்றது கேளு. காலைல பேசிக்கோ, நிம்மதியா தூங்கு. கேரியா. போட்டல பாய கொஞ்சம் அடங்கிட்டான். இங்க வந்திருக்கேன் தெரியுமா? நம்ம காதல் விவகாரத்தை பத்தி எங்க அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதிருந்தேன். அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. நீதான் நம்ம விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கணும். சரி, எப்படியாவது நான் எங்க அம்மாட்ட பர்மிஷன் வாங்கிடுறேன். அம்மா கோயிலுக்கு போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வந்துட போறாங்க. சீக்கிரம் பரப்பிடுங்க, அம்மா வந்துட போறாங்க. வரட்டுமே. என்னது? எனக்கு என் மாமியார பாக்கணும் போல இருக்கு. ஐயோ, விளையாடாதீங்க ரவி. இப்ப நீங்க போக போறீங்களா இல்லையா? எதுக்கா இவ்வளவு பயப்படுற நீ? அம்மா வந்துட்டாங்க போல இருக்கு. மாமியார் சாந்தாராம், இப்ப என்ன பண்றது? வீட்டுல யாரு? உங்க அம்மாக்கு என்ன ஆம்பளை குரலா? ஐயோ, போய் யாருன்னு பாருங்களேன். எனக்கு என்ன பயம்? வந்திருக்கணும் ஆம்பளை, நானும் ஆம்பளை. போய் பாக்குறேன், நான் ஆம்பளை தானே. சாந்தா, வந்திருக்கிறது எங்க மாமா. இங்க எதுக்கு வந்தாரு? என் பேட் டைம். எப்படியாவது நீதான் வெளில அனுப்பணும். போ. ஆமா, இப்ப நீதான் ஆம்பளை. போடி சாந்தாராம், போடா சாந்தாராம். போடா சாந்தாராம், போடா. சார், நீங்க யார பாக்கணும்? ஏமா, இதுதான் ராமு வீடு. ஆமா, நீ? நான் ராமுவோட தங்க. நீங்க யாரு? நானா? ராமு எங்கிட்ட வேலை பாக்குறான். அப்படியா? உள்ள வாங்க சார். பரவாயில்ல, வாங்க. சும்மா வாங்க சார். வாங்க சார், வாங்க. வாங்க சார், உட்காருங்க.
தேங்க்யூ. சார் ராம எப்படி சார் இருக்கா? சௌக்கியமா இருக்காமா. அவனை பத்தி தான் உங்க அம்மாட்ட பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. பரவாயில்லம்மா, இருந்து பார்த்துட்டு போறேன். இருந்து பார்த்துட்டு போறாராம். இவர் எதுக்கு எம்மாமியார பார்க்கணும்? சார் இப்ப ஏதாவது சாப்பிடுறீங்களா? இட்ஸ் ஆல் ரைட். என்ன சார் இது முத எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? சரிம்மா, உன் ஆசைக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு. பானை வச்சிருக்கு. கடம் வாசிக்க போறேன். ஜட்டம் எங்க மாமாவை உட்கார வச்சு உபச்சாரம் வேலை பண்றீனே, அவ்வளவுதான். இனிமே உங்க அம்மா வர வரைக்கும் எங்க அம்மா எங்க மாமா வெளியில போறது இல்ல. உங்க மாமா போற வரைக்கும் நான் வெளியில வர முடியாது. உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் உங்க நாத்தனாரும் எங்க நாத்தனாரும். ஐயோ நான் எப்படி இப்ப வெளில போறது? என்னங்க பண்றது? அப்படியே உள்ள கூட்டுறேன். மக்கு எப்படியான அவரை முதல்ல வெளியில அனுப்பு. எப்படி அனுப்புறது? வந்து உங்க அம்மா வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும் சொல்லி எதையான உணர்வு போயேன். மக்கள் தண்ணி கட்டாரல இந்த பானையோட கொடு. பார்த்து தலையில கூட்டு. மாமாவா? மாமா தானும் பண்ண மாட்டான், தானும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், மத்தவனையும் கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டான். சார் எங்க அம்மா வர ரொம்ப லேட் ஆகும் போல இருக்கு சார். என்னம்மா அது? நீ தானே சொன்ன அம்மா இப்ப வந்துருவாங்கன்னு. அது மறந்து போய் சொல்லிட்டேன் சார். எங்க அம்மா கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கும்பகோணம் போயிட்டு வரேன்னாங்க சார். கும்பகோணமா? இல்ல சார், சாமி கும்பிட்டுட்டு கோணத்தெருவுல சார், அந்த கோணத்தெருக்கு போயிட்டு வரேன்னாங்க சார். அப்படியா? எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, உங்க அம்மாவை நான் முக்கியமா பார்த்தாகணும். சாந்தா, சாந்தா, யாருமா அது? உன் பாட்டி கூப்பிடுறேனே, காதுல வேலையாம்மா? பாட்டி பாட்டி சார், அது எங்க பாட்டி. ஏண்டு உங்க அம்மா கூட வீட்டுல இல்ல, யாரோட அங்க தனியா பேசிட்டு இருக்க? வந்து பாட்டி, இது நம்ம ராமோட முதலாளி பாட்டி. எவனா இருப்பா என்ன? இந்த காலத்து ஆம்பளைங்களுக்கு ஒரு விவஸ்தையே கிடையாது. என்னடா ஒரு வயசு பொண்ணோட தனியா பேசிட்டு இருக்கவேன்னு ஒரே அளவும் புரியாது. கழுத்தை புடிச்சு தள்ளுனாத்தான் வெளியில போவானுங்க. நான் வரேன். அவர் மனசுல ஒண்ணு வச்சுக்க வேணான்னு சொல்லு, நான் ரொம்ப பட்டிருக்கேன். பரவாயில்ல பாட்டி, அம்மா வந்து சொல்லுமா, நான் அப்புறம் வந்து பாக்குறேன். தீர்க்க சுமங்கலியா இருறாப்பா. ஒரு வழியா தப்பிச்சோம். சரி சரி, அம்மா வந்துட போறாங்க, நீங்க போங்க. சரி, உங்க அம்மா வந்ததும் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதத்தை வாங்கி உடனே போன் பண்ணும். ஓகே வரனால. அம்மா ஒருவேளை உங்க அம்மா சம்மதிக்கலன்னா? அவங்க சம்மதிக்கிறாங்களோ இல்லையோ, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். போதுமா? நீ காலேஜ்ல நிறையவே படிச்சிருக்க, தேடிடு நீ. நான் வரட்டுமா? பாய் பாய் பாய். திருப்பி டாடா கூட சொல்லாம ஓடுற, துள்ளி துள்ளி ஓடுற. நமஸ்காரம். நீங்க யாருங்க? நீ யாருப்பா? அதுங்க இந்த வீட்டுல ஒரு தெரு காலியா இருக்கிறதா சொன்னாங்க. இல்லைங்க, இந்த தெருவுல ஒரு வீடு காலியா இருக்கிறதா சொன்னாங்க. கதவு திறந்தது, உள்ள நுழைச்சிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு வீடு. உன் பேர் என்ன? ஷேக் சின்னமோலா சாஹிப். இல்லைங்க, ஏங்க இது சிவன் கோயில் தெரு தானே? இல்ல, இது பிள்ளையார் கோவில் தெரு. அதனால இல்லைங்க, சிவனுக்கு பிள்ளையார், பிள்ளையாருக்கு அப்பா சிவன். நீ வெளியே போறியா? உங்க பிரதர் முருகன், அம்மா பார்வதி. நான் போயிட்டுறேங்க. பிரசாதம் அப்புறம் வரேங்க. சாந்தா, உன்னை தாண்டி யாரடி அவன்? உன்னை பார்க்கதானே இங்க வந்தான். எவ்வளவு நாளா தெரியும் அவன உனக்கு? 2 வருஷமா தெரியுமா? அப்படியா? டாக்டருக்கு படிக்கிறாருமா. இப்ப எதுக்கு இங்க வந்தா? எங்க கல்யாணத்துக்கு அவங்க வீட்டுல சம்மதிச்சிட்டாங்களா, அதை சொல்லிட்டு போகதாமா வந்தாரு. ஓஹோ, அதுக்கு நீ என்ன சொன்ன அவங்கிட்ட? எங்க அம்மாவை கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். போகட்டும், நீயாவது மரியாதை வச்சிருக்கிறே. சாந்தா, இந்த கல்யாணம் நடக்காது. எதுக்கு நீ கேள்வி கேட்டு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லடி. ஏம்மா, அப்பா உன்னை ஏமாத்திட்டு போன மாதிரி இவரை என்ன ஏமாத்திடுவார் நினைக்கிறியா? இல்ல நீ ஏமாந்து போன மாதிரி நானே ஏமாந்துருவேன் சந்தேகப்படுறியா? என்னடி சொன்ன? என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு. சொல்லுவியா? இன்னொரு சொல்லுவியா? வாய் அடக்கி பேசு. 4 எடுத்து படிச்சுட்டோங்க திவர்ல. நீ என்னைய வயசு பேசுற? கல்யாணம் பண்ணிக்கணுமாவே கல்யாணம். உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணணும் என்னங்கிறது எனக்கு தெரியும். உள்ள படி, போடி, உள்ள போ. ராஜா, எங்கடி போன காரங்கத்தால? என்னது? அம்மா, நீ எப்படி உன் வார்த்தையை காப்பாத்தணும்னு வாழ்ந்துகிட்டு இருக்கியோ
அதே மாதிரி உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் அவருக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாத்துறதுக்காகத்தான் வீட்டை விட்டு வெளியே போறேன். என்ன மன்னிச்சிடு. வீட்டை விட்டு போறேன். என்ன மன்னிச்சிடு. என்னம்மா? ஐயோ, இது பாரு, இது பாரு, என்ன எழுதிருக்கிறா பாரு. அடி பாவி, என்ன விட்டுட்டு போயிட்டா, என்ன விட்டுட்டு போயிட்டா, நான் என்ன பண்ணுவேன்? ரவி இந்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் எனக்கு லெட்டர் போட்டான். நானும் சரின்னு பதில் போட்டுட்டேன். அதை நம்பி அவங்க 2 பேரும் இங்க வந்துட்டாங்க. தாத்தா 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 ப்ளீஸ் ப்ளீஸ், உங்களுக்கு தான் என் மேல ரொம்ப பிரியமாச்சே, செல்ல தாத்தா வச்சே, இந்த கல்யாணத்தை கொஞ்சம் செய்யுன்னு சொல்றேன் தாத்தா. தாத்தா என்னையே அவ காதலிக்கிறானா, அவன் மனோதைரியத்தை பாராட்ட வேண்டாமா? பேர் என்ன? என் பேர் ரவி. உன் பேர் என்ன? சாந்தா. அப்பா அம்மா எங்க இருக்காங்க?